ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை நேரத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஜெபத்தோடு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற பாடலை சேர்ந்து கைகளை தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், தக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆஹா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்று. எத்தனை பேர் இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். காலங்கள் கடந்ததோ, கைகளை தட்டி சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள்
போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாமே. இன்னொரு பாடலை கூட நாம் இணைந்து பாடப் போகிறோம். மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு பாருங்கள், இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றுமே நீங்கள் காண்பதில்லை. ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்தினார். நாம பாடப்போகிறோம், இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. சேர்ந்து சொல்லுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மாலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருகிறோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை பல நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த போராடின காரியங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கர்த்தரே அந்த ஜெயத்தை தருவார். பயப்படாதிருங்கள், சொல்லுங்கள், இன்று கண்ட எகிப்தியனை
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீ. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எதெல்லாம் மனுஷனால் ஆகாததோ அதெல்லாம் தேவனால் ஆகும். ஏன் தெரியுமா? அவர் சகலத்தையும் படைத்தவர். எல்லாம் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனந்து நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனந்து நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்து பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் முழு இருதயத்தோடு.
நீர் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீர் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நம்மேல் வைத்திருக்கிற பாசம். அந்த ஆண்டவர் இந்த நாளில் முழு இருதயத்தோட முழு பலத்தோட துதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது. நீர் எனக்கு பாராட்டின அன்பு பெரியது. சத்துருவின் கண்ணிகளுக்கு என்றென்றும் தப்புவித்தீர். சத்துருவின் கண்ணிகளுக்கு என்றென்றும் தப்புவித்தீர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பாவங்களை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றினீரே. தெய்வமே, பாவங்களை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றினீரே. பரலோகத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். பரலோகத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகின்றீர். சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அவர்களை கண்மலை மேல் நிறுத்தின ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கர்த்தரை கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. கர்த்தரை கம்பீரமாய் பாடி ஸ்தோத்தரிப்பே. அவரை உண்மையாய் முழு இருதயத்தோடு அவரை துதிப்பதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறாரா? ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரையும் கண்மலையின் வெடிப்பிலே மறைவாய் வைத்தாரா? தீங்குகள் அணுகாதபடி, சேதங்கள் வராதபடி, சத்துருவி கிரியைகள் தொடாதபடி நம்மை கண்மலையிலே மறைத்து வைத்திருந்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் இயேசையா. கண்மலையின் சொல்லுங்க, வெடிப்பில் கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் இதய வேந்தனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, தாழ்மையில் தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீர் இயேசையா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே இயேசையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, இயேசையா. அல்லேலூயா, நன்றி. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய நாமம் இந்த நாளில் உயர்த்தப்படட்டும். இயேசப்பா, ஓ, ஆடை சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஓ, தெய்வமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Jesus. உன்னதமான தேவனை, உயர்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம். தேவனை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
அதுவே நமக்கு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், நன்மை எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வருகிறது. ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கும் பொழுது, முழு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் செய்வார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறீர்களா? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களா? நீண்ட நாட்கள் காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? நீண்ட நாட்கள் ஜெபித்து மனமுடைந்து போயிட்டீங்களா? வரவே இல்லை, ஒரு பதிலும் கிடைக்கல, நன்மை உண்டாகல நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இன்றைக்கு ஒரு மகிமையை விளங்க பண்ண போகிறார். இதுவரையும் பார்த்திராத அதிசயங்களை, இதுவரைக்கும் பார்த்திராத நன்மைகளை இந்த நாளில் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். மகிழ்ந்து களி கூறுங்கள், சந்தோஷத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்படியே தேவனை ஆராதியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையினால் நிரப்புவார். தேங்க்யூ. திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கலாம். யாக்கோபு 1:4 சத்தமாய் படிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராகவும், முந்தி வாசிக்கணுங்கிறதுக்காக வேகமாக படிக்கக்கூடாது. சரியா? முதல்ல இருந்து படிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பூரண கிரியை செய்ய கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம் மகிமைப்படுத்துகிற தேவன், நாம் கூப்பிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேதத்தின் பல நிலைகளில் நம்ம வாசிக்கிறோம். அவர் யார் என்பதை அறிவதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தினுடைய தன்மை, ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது. அதனால தான் பவுல் சபை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் அப்படின்னு எழுதுவார். நாம் தேவனை குறித்ததான அறிவு, தேவன் யார் என்பதை குறித்ததான அறிவு நமக்குள்ளே இருந்தால் அவர் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் மிக எளிமையாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த யாக்கோபு நிருபம் வாசிக்கும் பொழுது சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவானவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நிறைவானவர். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் எங்கே இருக்கிறாரோ, நிறைவானவர் இருக்கிற இடத்திலே குறைவுகள் இருப்பதில்லையாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிற ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்ம அநேக காரியத்தில் குறைவுள்ளவர்களாக வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிறோம், எல்லாருக்கும் பிரதர், ஆனால் ஒரே ஒரு காரியம் எனக்கு குறைவாக இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு காரியம் குறைவாக இருக்கு. நிறைவுள்ளவர்களாய் நம்மளால் வாழ முடியவில்லை. எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் இல்லை. பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, உலகத்தின் மேன்மை இருக்கிறது, புகழுக்குள்ளே இருக்கிறார்கள், உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், ஆனால் நிம்மதி இல்லையே. எல்லாம் இருக்குதே உலகத்தில், வெளிப்புறமான தோற்றத்தில் இருக்க வேண்டியது எல்லாம் இருக்கிறது, ஆனால் உள்புறமான தோற்றத்தில் இருக்க வேண்டியது இல்லை, சமாதானம் இல்லை. எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்புறமான தோற்றத்தில் வாழ்ந்து உள்ளான அனுபவத்தில் உடைந்து கிடக்கிறார்கள், உள்ளான அனுபவத்தில் சோர்ந்து போய் கிடக்கிறார்களே, திருப்தியற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? எல்லாவற்றிலும் நிறைவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், நினைக்கிறாங்க சமுதாயத்தில் நமக்கு உயர்வுகள் இருந்தால் நம்ம பாருங்கள் பல நேரங்களில் நிறைவு வந்துவிடும் என்று நினைக்கிறோம். சிலர் இப்படி நினைக்கலாம், ஒருவேளை அம்பானி மாதிரி வசதிகள் இருந்தால் நம்ம பாருங்க
சமாதானமாக சந்தோஷமாக இருக்கலாம், அவரை மாதிரி நம்ம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இருக்கிற அவரே சொல்கிறாரு, எல்லாம் இருந்தும் எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. அவருடைய மகன் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறான், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை. நம்ம அநேக நேரத்தில் வெளிப்புறமான தோற்றத்தில் சில மனிதர்களை பார்த்து வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், இருந்தால் இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம், நம்ம கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லை, வெளிப்புறமான தோற்றத்திலே உயர்ந்த நிலையிலே வாழ்கிறவர்கள் கூட வாழ்க்கையிலே குறை உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைவான தேவனை ஆராதிக்கிறவர்கள் குறைவோடு வாழ கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நிறைவானவர். ஒரு கேள்வி, நிறைவான தேவனை ஆராதிக்கிற நாம், நிறைவான தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் ஏன் குறை உள்ளவர்களாய் வாழ்கிறோம்? நம்ம சொல்லுகிறோம், நம்ம ஆராதிக்கிற தேவன் நிறைவுள்ளவர், அவர் நிறைவானவர், அவர் வந்தால், அவர் இருந்தால், அவர் இருக்கிற இடம் ஒருபோதும் குறைவுகள் அங்கே இருப்பதில்லை. உண்மைத்தான். அப்போ நிறைவான தேவனை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில நான் ஏன் குறைவுள்ளவனா வாழ்கிறேன்? நிறைவுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் ஏன் குறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிற கேள்வி இன்றைக்கு அநேகருக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. நான் சொல்லுகிறேன், நாம் குறைவோடு வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, நிறைவோடு வாழத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் நம்ம குறைவோட வாழ்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபேசு சபையை குறித்து ஆவியானவர் பேசும்போது அந்த சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்பது உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. எபேசு சபையை குறித்து ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். அந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை சொல்றாரு, அந்த சபைக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, அந்த சபைக்கு உண்டான மகிமையை வல்லமையை குறித்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஏன் சபை குறைவுள்ளதாய் இருக்கிறது, எபேசு சபையில் எல்லாம் இருந்தும் ஒரு குறைவு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார்னா, அந்த குறைவு நிவிர்த்தியாக்கப்படணும். என்ன குறைவாம்? ஆதியில் கொண்டிருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை. ஆகவே என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை அறிந்து எழுந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, ஆமென், அங்கே ஒரு நிறைவை தேவன் கொடுப்பேன் என்று தேவன் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப குறைவை சரிப்படுத்தி விட்டால் நிறைவானது வந்துவிடும். எங்கே குறைவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தால் நமக்கு நிறைவானவர் வந்து விடுவார். எங்கே குறைவுகளுக்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டால் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். எல்லாம் இருக்கு, ஆனால் ஒரு குறைவு இருக்கு. அது என்ன? ஆதியில் இருந்த அன்பு இப்போ இல்லை. அந்த நாட்களில் இருந்த என்னது? ரட்சிக்கப்பட்ட காலங்களில், கர்த்தரை தேடின காலங்களில், அவரை அறிந்து கொண்ட காலங்களில், அவருக்காக வாழுவேன் என்று அர்ப்பணித்த காலங்களில் இருந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த சமாதானம் இப்போ இல்லை. ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் என்று சபையை குறித்து ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதில் இருந்து நீ திரும்பினால் மறுபடியும் அந்த நிறைவு உனக்கு வரும் என்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம நிறைவுள்ளவர்களாகத்தான் வாழணும். நம்ம குறைவுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் விரும்பவில்லை, ஆனால் குறைவுள்ளவர்களாய் வாழுகிறோம். அப்போ ஏன் குறைவுங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுக்குள் இருக்கிற குறைவுகள் ஒளிந்து போவதற்கு நம்ம செய்ய வேண்டிய 3 காரியத்தை ஆவியானவர் இந்த காலவில் நம்மளோடு பேச விரும்புகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை முதலாவது படியுங்கள். உபாகம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவாய். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த 40 வருஷமும் உன் கூடவே இருந்தார்.
உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்திரத்தில் உன்னை நடத்தும் பொழுது எத்தனை வருஷம்? 40 வருஷம். இந்த 40 வருஷம் இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தும் பொழுது ஒரு குறைவையும் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு வைக்கலையா? அதுக்கு இவ்வளவு அமைதியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது அந்த ஜனங்களுக்கு தானே குறைவு இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அதுக்கு எதுக்கு நாங்கள் அல்லேலியா சொல்லணும்னு சொல்கிறீங்களா? அப்போ நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குது நமக்கு. சரி, அப்போ கர்த்தரை விட்டு விலகி போகாமல் கர்த்தரோடு அவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். 40 வருஷம் தேவன் அவர்களோடு இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு தேவன் விலகி போகவில்லை. வனாந்தர யாத்திரையிலே அவர்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கர்த்தர் அவர்களோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ ஒரு குறைவு இல்லாமல் இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் நடத்தப்படுறதுக்கு காரணம் நம்பர் 1, கர்த்தரோடு இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் ஒரு குறைவும் வைக்கல. அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வந்த பொழுது தேவன் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தார். நான் நடத்துவேன்னாரு. நான் இந்த ஜனங்களை நடத்துவேன். மோசேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போவேன், எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன், எப்படி இந்த ஜனங்களுக்கு உதவி செய்வேன். இவங்க கேட்கறத என்னால் உடனே வாங்கிலாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க. எனக்கு முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதப்பா, நான் தானே நடத்துகிறேன், நானே ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். கர்த்தரோடு இருந்ததுபடினால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைவுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்ம குறைவுள்ளவர்களாய் வாழ்றதுக்கு காரணம் ஒன்று, தேவனோடு இல்லாத சூழ்நிலை. அவசரத்திற்கு தேவனை தேடுகிற அனுபவம், நமது காரியமாக தேவனை தேடுகிற அனுபவம், நம்முடைய தேவைக்கு தேவனை தேடுகிற அனுபவம். நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் எதுக்கு தேடுறாங்க? வியாதியிலிருந்து விடுதலை வேணும், பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, ஸ்தோத்திரம், கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, பிசாசு துரத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் போனால் இதெல்லாம் நமக்கு வராது. இம்மைக்கான காரியங்களுக்காக மட்டும் கர்த்தரை தேடுறவங்களா இருக்கிறோம். மற்ற நேரங்களில் கர்த்தரை தேடுறதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். நான் சொல்லுகிறேன், கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் நிறைவை தந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆகார குறைவு அவர்களுக்கு இல்லை. ஆகார குறைவு அவர்களுக்கு இல்லை. ஐயோ எங்களுக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு அவங்க கேட்கல. அவங்களுக்கு ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். காலையிலே எழும்பி, ஆமென், அவர்கள் போய் அந்த மன்னாவை எடுத்து அவர்கள் சமைத்து அவர்கள் சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாரு. ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தர் கொடுத்த மன்னா அதை சாப்பிட்டு 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 பலன் பெற்றவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு குறைவும் இல்லையா. எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் கொடுத்தார், திருப்தியாய் கொடுத்தார். அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர். கசப்பான தண்ணீரை கூட தேவன் அவர்களுக்காக மதுரமாக மாற்றி கொடுத்தார். அவர்களை தேவன் வனாந்தரத்தில் பாதுகாத்தார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு அந்த வனாந்தரத்தில் பலனை ஆண்டவர் கொடுத்தார். நடக்கிறதற்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நடக்கிறதற்கு பலனை கொடுத்தார். வனாந்தர யாத்திரையில் அவர்களுக்கு வேற வாகனமே கிடையாது. ஆமாம், நடந்து தான் போகணும். அந்த பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறது. கர்த்தரோடு இருந்தபடியினால், கர்த்தர் அவர்களோடு இருந்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையாம். நம்ம ஆண்டவரோட இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரோட வாழுகிறோமா? நம்ம ஆண்டவரோட நடக்கிறோமா? எப்போ கர்த்தரை விட்டு விலகி போகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போகிறோமோ, அப்போ நம்ம குறைவுபட தொடங்குகிறோம். லூக்கா 15:14 இளையகுமாரன் தகப்பனை விட்டு விலகி போய் என்னைக்கு தகப்பனுடைய தொடர்பை கட் பண்ணி உலகத்தோடு தொடர்பு வச்சுக்கிட்டு உலகத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தானோ, அன்னைக்கு அவன் குறைவுபட தொடங்கினான். வாசிங்க 15:14. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். நீங்கள் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும், தகப்பனோடு ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும், தகப்பனோடு சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு குறைவுன்னா என்னன்னே தெரியாது. அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, அப்பா எல்லா தேவையும் சந்திச்சாரு, அப்பா எல்லாத்தையும் கொடுத்தாரு. குறைவுன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. ஆனா எப்போ தகப்பனுடைய உறவை விட்டு வெளியே போனானோ, இப்போ வேதம் சொல்லுகிறது குறைவுபட தொடங்கினான். நான் சொல்லுகிறேன், நாம் தேவனோடு இல்லாத பட்சத்தில், தேவனோடு உள்ள தொடர்புல இல்லாத பட்சத்தில், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இல்லாத பட்சத்தில், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில நிறைவுகள் வராது. அல்லேலூயா, நிறைவுகள் வராது. தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை நம்ம உணர உணர உணரத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வரும். அநேக நேரங்களில் தேவனோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? நமக்கு பிரியமானவங்கள்ட்ட, நமக்கு விருப்பமானவங்கள்ட்ட டெய்லி ஒரு முறை ஆகிலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பேசுகிறோம். கூடுமான வரைக்கும் ஒரு 3 முறையாவது பேசிடுறோம். கூடுமான வரைக்கும் அடிக்கடி நம்ம பேசுகிறோம். ஆனால் ஆண்டவரோட பேசுவது என்பது, தேவனோடு உள்ள தொடர்பில் இருப்பது என்பது வாரத்தில் ஒரு நாள் மட்டும். நம்ம நினைக்கிறோம் போதும், அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரை சந்திச்சா போதும், அன்னைக்கு ஒரு நாள் தேவனை தேடினா போதும். நான் சொல்லுகிறேன், அனுதினமும் 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 தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கேட்டு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அவரோட இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவையும் பார்க்க மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அப்போ தேவனோடு இல்லாத சூழ்நிலை தான் குறைவை ஏற்படுத்துகிறது. 40 வருஷம் கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படவில்லை. நாம் தேவனோடு இருக்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம், தேவனோடு பழகிற சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில உருவாக்குவோம். குறைவல்ல, அந்த இடமெல்லாம் ஒரு நிறைவை கர்த்தர் தருவார். இரண்டாவது, 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் வசனம் படியுங்கள். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களுக்கு மிச்சமும் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் திரட்சியான அம்பாரம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே சம்பவித்த ஒரு காரியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். எசேக்கியா தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்தான். தன் ராஜ்யபாரம் ஏற்படுத்தப்பட்ட காலங்களில், அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலங்களில் அவனுடைய இருதயத்தில் நினைத்த ஒரு காரியம், பழுதடைந்த ஆலயத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. கவனிங்க, ஆலயத்தை பழுது பார்த்து ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னு விரும்பின தேவனுடைய மனிதன் அந்த நாட்களில் ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். பழுதாக்கப்பட்டவைகளை சரிப்படுத்தணும், கர்த்தருடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். தேவனுக்குரிய பலிகளை நம்ம செலுத்தணும், தேவன் விரும்புகிற சில காரியத்தை நம்ம செய்துதான் ஆகணும், பிரமாணத்தின்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு தேவனுக்கு அடுத்த விஷயங்களை போதித்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பின மனுஷன் தான் எசேக்கியா.
அவனுடைய காலங்களில் அவனுடைய நாட்களில் சொல்லுகிறான், பலி செலுத்த வேண்டிய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்களை நிறுத்திவிடாதிருங்கள், அதையெல்லாம் சரியா செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஜனங்களுக்கு போதித்த போது வாசித்த வசனத்திலே படிக்கிறோம், ஜனங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் 5ஆம் வசனத்திலே படித்தீர்கள் என்றால் எப்படி கொடுத்தார்களாம்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் முதற் பலனையும் திரளாய் கொண்டு வந்து தசம பாகத்தை பரிபூரணமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து எப்படி கொடுத்தார்களா? பரிபூரணமாய் கொடுத்தார்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, குவியல் குவியலாக கொடுத்தார்களாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் வாசிக்கணும். குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகள் எல்லாம் தேவனுக்கு கொண்டு வந்து எப்படி கொடுத்தாங்களா? குவியல் குவியலாக கொடுத்தார்களாம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. 6ஆம் வசனம் சொல்லுகிறது குவியல் குவியலாக கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. 10ஆம் வசனத்திலே அருமையானவர்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கொடுக்க துவங்கினது முதல் அவர்கள் தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களை, மகிமையான ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. எல்லா விதத்திலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு வசனத்தில் படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏன் நிறைவான தேவனை ஆராதித்து நம்ம குறைவுள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததினால் உண்டாகிற குறைவு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கென்று கொடுக்காதபடியினாலே வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவுகள். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? யாரோ ஒருத்தர் செய்வனை வைக்கிறாரா? யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமாக என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? பல நேரத்தில் நம்ம தான் நமக்கு செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நினைக்கும் யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்காங்க பிரதர், என்னமோ நடக்குது பிரதர், என்னமோ சம்பவிக்கு பிரதர். நான் எப்போவுமே சொல்லுவேன், எது என்ன பண்ணினாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமோ, அல்லேலூயா, எங்களுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக செய்யப்படாத செய்வனையா? எத்தனை காரியங்கள், எத்தனை விஷயங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். சத்துருக்கள் தான் தலைகவிழ்ந்து ஓடி போனார்கள். மந்திரங்கள், அந்தகார கிரியைகள் ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்புதுன்னா பயப்படாதீங்க, அவைகள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகம் எதுக்கு பயப்படுதுன்னா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துக்கு தான் பயமாக இருக்குது. சனிக்கிழமை ராத்திரி நம்ம விசுவாசிகள் வீட்டுக்கு முன்னால் 2 எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனைக்கு வந்திருப்பாங்க. இனிமே அந்த ஒரு வேலையைத்தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், வர்றதில்லை. சமயம் வாய்த்தாலும் வர்றதில்லை. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தாலும் வர்றதில்லை. தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நினைத்தாலும் வர்றதில்லை. ஆனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்டோம் வீட்டுக்கு முன்னாடி, ஐயோ 7 மணிக்கு கூட்டம்னா 6:30 மணிக்கே வந்து உட்காந்து ஒரே ஜபம். எல்லா அந்தகார ஆவிகள், பொல்லாத கிரிகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் திட்டமாய் சொல்கிறார், குறைவுகளுக்கு காரணம் ஏதோ ஒரு கிரியைகள் அல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததே நமக்கு குறைவுகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, பரிபூரணமாய் கொடுத்தாங்க, குவியல் குவியலாக கொடுத்தாங்க. அம்பாரம் முழுவதும் நிரம்பி இருந்துச்சான், ஒரு குறைவும் இல்லையாம், திருப்தியாக இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கர்த்தருக்கு கொடுக்காததே நம்ம குறைவு உள்ளவர்களாய் வாழ்கிறோம். ஆமென் சொல்லுவான். சிலர் இப்படி கேட்கலாம், தந்தாதானையா கொடுக்க முடியும், இருந்தாதானையா கொடுக்க முடியும், இல்லாத இடத்துலேருந்து எங்கேருந்து கொடுக்க முடியும்?
ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த 2 வெள்ளிக்காசை தேவ சமூகத்தில் கொடுத்த பொழுது கர்த்தர் அதை பார்த்து சொன்னார், அவளுக்கு இல்லைத்தான், ஆனால் இருக்கிறதை எனக்கு கொடுத்தாள், அவள் ஆசீர்வதிக்கப்படுவாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவானவரை ஆராதிக்கிற நாம் ஏன் குறைவுள்ளவர்களாய் வாழ்கிறோம்? நம்மை சரிப்படுத்த வேண்டிய விதத்தில் சரிப்படுத்தினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களை நிச்சயமாய் நிரப்பும். நிறைவுள்ளவர்களாகத்தான் வாழ வேண்டும். எந்த இடத்தில் குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்தில் ஆசீர்வாதங்கள் குறைந்து போய்விட்டது என்று நினைக்கிறீர்களோ, அங்கே எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிறைவை கொடுக்கணும். உங்கள் தொழிலில் இருக்கிற குறைவு மாறணும். ஆமே, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற குறைவுகள் மாறணும். யோபுவை குறித்து அவனுடைய நண்பர் சொல்லுகிறார், நீ சமாதானமாய் இருப்பாய், இனி ஒரு குறைவையும் காண மாட்டாய், உன் வீட்டுக்குள்ள நிறைவு வரப்போகிறது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. உங்களை விசாரிக்கும் போது சொல்ல வேண்டும், அவர்களுக்கு என்னங்க, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நிறைவானவர். 3வது காரியம், தீத்துனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3:14. நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். கனியற்ற வாழ்க்கை குறைவுக்கு நேராக நம்மளை கொண்டு போய்விடும். கனியற்ற வாழ்க்கை. ஆகவே நீங்கள் கனியற்ற வாழ்க்கை வாழாமல் நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழுங்கள், உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று பவுல் குமாரனாகிய தீமோத்துக்கு எழுதும்போது இந்த வார்த்தை எழுதுகிறார். கனியற்ற வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, ஆவிக்குரிய உன்னத வாழ்க்கை, இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அது சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அநேகருக்குள்ள வரங்கள் இருக்கலாம், அநேகர்கள் பிரகாசிக்கப்படுற மாதிரி இருக்கலாம், நிறைய பேர் ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கலாம், அநேகர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அநேகர் ஜெபிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், அவர்கள் செய்கிறது தேவன் விரும்புகிற விதமாய் இருக்கிறது என்பதை எதை வைத்து கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். கனியற்ற வாழ்க்கை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, ஸ்தோத்திரம், விசுவாசம் இல்லை, நற்கிரியைகள் இல்லை, ஆனால் ஜெபம் இருக்குது, ஆனால் ஆவியினுடைய நிறைவு இருக்குது, ஆனால் அந்நிய பாஷை இருக்குது, ஆனால் தீர்க்க தரிசனம் இருக்குது. நான் ஜெபம் பண்ணித்தான் அற்புதம் நடந்ததுங்கிறோம், நான் ஜெபம் பண்ணோடனே மல்லமை இறங்கிச்சுங்கிறோம், நான் ஜெபம் பண்ணோடனே மகிமை இறங்கிச்சுங்கிறோம், நான் ஜெபம் பண்ணோடனே மழையே நின்று போச்சுங்கிறோம், என்னெல்லாமோ சொல்கிறோம். நான் ஜெபம் பண்ண பேய் ஓடியே போச்சு அப்படிங்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாமே போகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருவன் தேவனுடைய மனுஷன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கான காரணம் அவனுடைய நற்கிரியைகள். கனியற்ற வாழ்க்கை குறைவுகளுக்குள்ளே கொண்டு போய் விடுமாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஆவியின் கனிகளை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆவியின் கனிகள். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆவியின் கனியை சொல்ல போகிறோம். ஆவியின் கனி சொல்லு, தக்காளி வெங்காயம்லாம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆவியின் கனி சொல்லுங்க. ஆவியின் கனியோ அன்பு, ஆமென். ஸ்கூலில் அப்படி தான் பாடம் சொல்லுவாங்க. ஒரு 4 தான் கரெக்டாக சொல்லும், மீதி 40 அதுக்கு பின்னால் உளத்தும் பாருங்க. அது மாதிரி ஒரு 4 பேர் தான் ஒழுங்காக சொல்லியிருக்காங்க, மீதி எல்லாம் அதுக்கு பின்னால் என்னமோ கூட போயிருக்கு. சோத்துரும் பரவாயில்லை, வீட்டில் போய் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு. இதெல்லாம் நற்கிரியைகள். நற்கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நபரை, ஒரு தேவனுடைய மனுஷனை, இவர் தேவனுடைய மனுஷர் என்பதை எதை வைத்து அறிகிறோம்? கனிகளை வைத்து அறிகிறோம். கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். தீர்க்க தரிசனம் சொல்றதுனால தேவ மனுஷன் நிர்ணயிக்க முடியாது. பிசாசுகளை துரத்துறதுனால தேவ மனுஷன் நிர்ணயிக்க முடியாது. அற்புத அடையாளங்கள் செய்கிறதுனால தேவ மனுஷன் நிர்ணயிக்க முடியாது. பயங்கரமா ஜெபிக்கிறதுனால தேவனுடைய மனுஷன் நிர்ணயிக்க முடியாது. எதை வைத்து நிர்ணயிக்க முடியுமாம்? கனிகளினாலே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தம் அது ஒரு கனிதான்.
ஆனால் வரவே மாட்டாங்க. உடனே கேட்டணும் போல வாயெல்லாம் துடிக்குது. சாந்தத்துக்கு சாந்தங்கிறதுக்கு வாழ்க்கையில் சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. ஆமாம், இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள், இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே இந்த கனியற்ற வாழ்க்கை இருக்க 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 குறைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடங்க. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவை நிறைவாய் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். யாருக்கு விரோதமாக காரியங்களையும் செய்ய வேண்டாம். யாரை குறித்து நம்ம பேச வேண்டாம். அதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்தது இப்போ இல்லை, ஆதியில் இருந்தது இப்போ இல்லை. அதை கண்டுபிடிச்சு சரிப்படுத்தினா குறைவுகள் நிறைவாகும் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு முன்பதாக சரியா நிற்போம். தேவனுக்கு முன்பதாக உண்மையா நடப்போம். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்வோம். தேவன் விரும்புகிற வாழ்க்கை உலகத்தில் வாழ்வோம். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை உலகத்தில் வாழ்வோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய குறைவுகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சி இந்த குறைவில் இருந்து வெளியே வரப்போகிறோம். நிறைவு வரப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரோட இல்லாததினால குறைவு வந்து விட்டது என்று தியானித்தோம். கர்த்தருக்கு கொடுக்காததினால, அவருக்குன்னு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததினால குறைவுகள் வந்து விட்டது என்று படித்தோம். நற்கிரியை செய்யாமல் கனியற்ற வாழ்க்கை வாழ்கிறபடினால குறைவுகள் வந்து விட்டது என்று படித்தோம். ஸ்தோத்திரம். இன்ன நிலையில் விழுந்தா என்பதை அறிந்து திரும்பினால் மறுபடியும் நான் என் கிருபைய வல்லமை உனக்கு தருவேன், என் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சபைக்கு ஆவியானவர் சொன்னது போல இந்த காலவெளி நம்மளோட பேசுகிறாரு. எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழணும். நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழணும். எங்கள் வாழ்க்கையினுடைய குறைவுகள் எல்லாம் இன்னைக்கு மாறணும். ஆண்டவரே, எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை, இப்படியே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. எல்லா விதத்திலும் மனரம்மியமாய் திருப்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ glory to God, 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 glory to God. Rakara badara debara shandala ragaba katara kadari gamtarama. Glory to God, glory to God. Hallelujah. Thank you. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்த சூழ்நிலை மாறுமே, முடியா சொல்லுங்க மாகுமே. நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே. ஓ ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. ஓ முடியாதது சத்தியமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் கர்த்தரின் நிறைவான ஆசீர்வாதத்தோடு உங்களை கர்த்தர் அனுப்பட்டுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற குறைவு, ஆசீர்வாத குறைவு,
சமாதான குறைவு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஒரு நிறைவு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உன் வீட்டுக்குள்ள நன்மையை காண்பார், ஆசீர்வாதத்தை காண்பார். ஒரு குறைவு எனக்கு உன்னை இருக்காது. யானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே. Thank you Lord. ஆவியானவர் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. எந்த காரியத்தில் குறை உள்ளவர்களா நிற்கிறீங்களோ அதை சரிப்படுத்த ஆவியானவர் திட்டமா நம்ம கூட பேசி இருக்கிறாரு. செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சோன்னா அவர் சொன்ன காரியத்தை சரியா நிறைவேற்றி முடிப்பா, சரியாய் நிறைவேற்றி முடிப்பா. ஆசீர்வதியும் தகப்பனே, இந்த காலவெளியில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நீர் நிறைவுள்ளவர் ஆண்டவரே. நாங்க ஏன் குறைவுள்ளவங்களா வாழணும்? நாங்க ஏன் குறைவுள்ளவங்களா நடக்கணும் ஆண்டவரே? இல்லப்பா, குறைவுக்கான காரணத்தை ஆவியானவர் சொல்லி இதை சரிப்படுத்தினா நான் நிறைவை தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் சரிப்படுத்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எதெல்லாம் நிறைவாய் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் தேவ கரம் இருக்கட்டும். எல்லா விதங்களிலும் உடைய பிள்ளைகளை நடத்தும். தீமைகள் விக்கினங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பலவீனத்தோடு கூட்டங்களுக்கு வர முடியாது இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகமும் ஆரோக்கியம் பலனும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.